நடிகர் சங்க பொதுச் செயலாளரான தம் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்று நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். நடிகர் விஷாலின் பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் சென்னையில் கேக் வெட்டி கொண்டாடினர். இதையொட்டி திருவல்லிக்கேணியில் குழந்தைகளுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. அதனை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய நடிகர் விஷால் தம் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்று தெரிவித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுனா அது நேற்று ஒரு பெரிய சலசலப்பு நடந்திருக்கு. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் இது வெரி ஓப்பன் கவர்னன்ஸில் நடத்தி ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. அது ஊழல் குற்றச்சாட்டுன்றது பல பேர் என்ன வேணாலும் சொல்லலாம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணாங்கன்னா we are ready to face it. இது அக்கௌண்ட்ஸ் அலுவலகத்திலே இருக்கையா, எந்த உறுப்பினர் வேணாலும் பார்த்துக்கலாம். அது தவறான ஒரு குற்றச்சாட்டு. ஆதாரங்கள்லாம் காட்டணுமே, காட்டாமலே சும்மா சண்டை போட்டால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? காட்டினா தானே தெரியும் முறைகேடுகள். இப்போ எங்ககிட்ட இருக்குது முறைகேடுகள் நடந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். 10 நாளில் நடவடிக்கைகள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம். ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஊழல் பண்ணியிருக்காங்கன்னா நான் யார் மேலே வேணாலும் நான் சொல்லுவேன். பட் அது சொல்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. அதுக்கான ஆதாரம் இருக்குன்னா முதல்ல காட்டணும். ஆதாரங்கள் இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட இவ்வளோ தைரியமாக நான் பேசிகிட்டு இருக்க முடியாது. நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டுவது தொடர்பாக இன்னும் ஒப்பந்த புள்ளியே கோரப்படவில்லை என்றும் அது குறித்து கூறப்படும் புகார்கள் அனைத்தும் தவறானவை என்றும் விஷால் தெரிவித்துள்ளார்.